ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறோம். என்ன ரவுண்ட்ல கொடுக்க போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, என்னது ஃப்ளோர் ஃபிளிப் வேலைமா. இதுல இருக்கிற எல்லா தரமே பார்த்தீங்கன்னா நம்ம கால் எடுத்து வச்ச உடனே இப்படி இருக்கு அப்படி திரும்பும், அப்படி இருக்கு இப்படி திரும்பும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நமக்கு எல்லாமே அசால்ட்டு. நம்மளாம் எவ்வளோ பெரிய கேம், பெரிய கேம் அசால்ட்டா விளையாடும். இந்த விளையாட விளையாடுமா எத்தனை பேர் ஓடுறீங்க? டேய் யாரா மொத பையனா நம்ம கீழே தள்ளிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் ஓடிடுறாங்க. என்னடா சாம்பார் நிக்கிறேன். சரி நீ அங்கே நின்றுரு, நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் 16 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆவாங்க. நான் ஃபர்ஸ்ட் 16 பேர்ல இருக்கணும் ஆசைப்படுறேன். ஐயோ இங்க பாருங்க எப்படி திரும்ப. ஐயோ இத மாட்டிக்கூடாது. ஓடிடுறா ஓடிடுறா. எப்போ ஜம்ப் அப்போ நல்ல வேளை கரெக்டா ஜம்ப் போட்டோம். அட பையல இத மாட்டிக்கினே. ஆமா அந்த மொத பையன் கூட அவன் எங்க போனான்னு தெரியல. சரி நம்ம போவோம், நமக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு. சரி மறுபடியும் போக வேண்டியதா. ஜம்ப் இவனுக்கு எப்படி மேப் தூக்கிட்டானுங்க, அதுலயே அப்படி போயிட வேண்டியதா. இவன் இந்த பக்கம் போதே நைட் அந்த கேப்ல போயிடலாம். அவ்வளோதான் ஓடியாச்சு. ஒருத்தன் போயிட்டாங்க அதுக்குள்ள. சரி நம்ம போயிடலாம். இன்னும் 15 பேர் தான் இருக்கணும். ஜம்ப் பண்ண முடியல. சரி இந்த பக்கம் போயிட்டு ஏறோம். என்ன ஃபாலோ பண்றீங்க? பிக்காடி போயிடலாம். சரி நம்ம ஓடிடுவோம். அப்புறம் 4வது உள்ள வந்துட்டோம். சரி இப்போ வந்து மற்ற பையன்லாம் பார்க்கலாம். என்ன பண்றான்? டேய் இது ஸ்டார்டிங் பிளேஸ்ல. ஆனா பிக்காடி பையல இன்னும் ஸ்டார்டிங்கே இருக்கியா? அவன் அங்க போறது எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். இவன் இன்னும் இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கானுங்க. வேணாம்டா. வேணாம். சரி நெக்ஸ்ட் பிளேயர் பார்ப்போம். யாரோப்பெல்லாம் வரான். ஓகே உள்ள வந்துட்டான். இங்க பாருங்க ஒரே இடத்துல நிக்கிறானுங்க. அவங்க ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா? அவங்க எதுக்காக நிக்கிறாங்கன்னா இந்த 16 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அது லாஸ்ட்ல எவன் ஓடிடுவான். எப்படியாவது தள்ளாடி அப்படி ஓடிடுவான். எப்படியாவது உள்ள போயிடனா வருவான். இவன் அங்கேயே நின்று இருப்பான். கரெக்டா உள்ள வந்துடுவான். அவனுக்கு ஒரு புகை அடிச்சு வைக்கிறதுக்காக நிக்கிறான். 2 பேர் நிக்கிறானுங்க. இந்த தொப்பிக்காரன் பாத்தீங்களா? அவன் தள்ளிட்டு போறான். தள்ளிட்டு வைக்க தள்ளிடலாம் பாக்குறான். ஏய் தொப்பிக்கார பையலே பாத்தீங்களா? ஆளுங்கறவன் எனக்கு பயம் வருது. ஐயோ என்ன பண்றானுங்கன்னே தெரியல. இதுக்கு டைமிங்கே இல்லையா? அவன் பாட்டுக்கு வெளியே நிக்கிறானுங்க எல்லாம். அந்த தொப்பிக்காரன் கேட்டாலும் விட மாட்டான் போல. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். கீழே தள்ளி வந்து நினைக்கிறேன். சரி இங்க பக்கம் வந்து பாத்தா கரடி போமா இவன் சைனா. ஓ ரவுண்ட் முடிஞ்சிச்சு. என்ன 16 பேர் செலக்ட் ஆனா 13 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைம் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா டைம் எங்க இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. சரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது இப்போ என்ன ரவுண்ட கொடுக்க போறாங்களோ தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அப்படி தள்ளாடணும். இந்த ரவுண்டும் ஈஸியா கொடுக்கலாம். இது பிவோட் புஷ். ஆனா பாருங்க இவன் அதே மாதிரிங்க. சரி விடு. வாழ்க்கையில ஒரு சில இடத்துல விழுந்தா பரவாயில்ல. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நம்ம பல முறை அடி வாங்க போறோம். ஐயோ ஃபர்ஸ்ட் தரமாறுமே. என்ன பண்றீங்க? இருங்க தரமாரி போயிடுறேன். நீங்க திறக்கிற மாதிரி தெரியல. ஊர போனது எப்படியே வந்துட்டோம். சரி என்ன எத்தனை பேர் ஓடுறீங்க? ஏங்க இது வந்து வேகமா போற பட்டல எதுவும் இல்லையா? இதே வேகமா ஓடுமா? இவன் அப்படியே கையை பிடிச்சி அப்படி தூக்கி கீழே போட்டாரு. ஒரு மீதி மினிஸ்ட் போடாதீங்க. ஐயோ கேஸ்ல தூக்கி போடலாம்னு தோணுது. ஆனா அப்படி பண்ண முடியாது. சரி ஐயோ அதுல போயிருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாம். கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ நம்ம முன்னாடி எத்தனை பேர் போனாங்களே? இதுல 8 பேர் செலக்ட் ஆவானுங்க. நம்ம செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமானே தெரியல. இதுல அடி வாங்கி அவ்வளவுதான். அடி வாங்க ஓடிடுவா. ஜஸ்ட் மிஸ். அடி வாங்கிறோம்னு நினைச்சிட்டேன். எப்படியே உயிர் போச்சோம். குதிச்சிடா அவ்வளவுதான். அப்படியே போய் தாவு அவ்வளவுதான். செவால தாவுன்ற மாதிரி ஒரே ஒரு தாவு. அப்படா நான் ஃபர்ஸ்ட் கேங்க பாருங்க. சூப்பர். எப்படி ஐயோ இது மாதிரி இங்க பாருங்க முதல்ல பையங்க இங்க பாருங்க காட்டு பண்ணி. முதல்ல காட்டு பண்ணி எல்லாம் வருது. இதெல்லாம் அடிச்சு போடுங்களா? மான்ச பையல கூட விளையாட விடுறாங்க. அனிமல்ஸ் கூட விளையாட விடுறாங்க. ஐயோ ஒருத்தனா இந்த பையன் விளையாட சரி வந்துட்டான் உள்ள. அவ்வளவுதான். மீதி எல்லாம் போயால கோயா நம்ம தான் போயா. ஓகே போங்க 8 பேர் தான். ஓகே இப்போ லாஸ்ட் 8 பேர்ல ஒருத்தர் தான் வின்னர். அந்த ஒருத்தர் நாமளா இருக்கணும் அப்படி சொல்லி தான் நமக்கு பெரிய ஆசையா இருக்கு. பாப்போம் என்னது லேசர் ட்ரேசரா. பாப்போம் எப்படி இருக்கோ தெரியல. இதுல லேசர் எல்லாம் மாட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி வருது. ஜம்ப் பண்ணிடுவோம். எல்லாம் என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஜம்ப் பண்ணிடுவோம். இங்க பாருங்க காட்டு பண்ணி இருக்கா, முதல்ல இருக்கா, அனிமல்ஸ் இவங்கலாம் இங்கதான் இருக்கானுங்க. சரி நம்ம பார்த்து அவங்களுக்கு மட்டும் வின் பண்ணிடுறோம். எப்படியாவது ஜம்பே மோடியோ ஜஸ்ட் மிஸ். காட்டு பண்ணி சாகல முதலையும் சாகல. அவங்களை சாகத்தை நம்ம கண்ணால ரசிக்கணும். ஐயோ வேற பொசிட்டாங்க. ஐயோ முதல்ல செத்து போச்சு. காட்டு பண்ணி மட்டும் தான் இருக்கு. காட்டு பண்ணி கரண்ட் விட்டு சாவடிக்கலாமா? காட்டு பண்ணி இன்னும் ரெட் கலர்ல போதே அதை போய் அவனே வாண்டடா போய் தோடு சேர்த்து போயிட்டாங்க. சரி ஓகே இன்னும் ஒருத்தனா 4 பேர் இருக்காங்க. ஐயோ சரி ஐயோ இதுல உயிர் பொழைச்சிடலாம். என்னவா இத்தனை லேசர் வருது. ஐயோ நான் எப்படா தப்பிப்பேன்? சரி இதை தாண்டுவோம். அப்புறம் இதை தாண்டணும். ஓய் ஜம்பே. நோடு வருது. ரெடி ஜம்பே. ஐயோ இங்கடா வந்துட்டே இருக்கே கொஞ்சம் நில்லுடா. அடே ஜம்ப் பண்ணிடுவோம். அப்புறம் பொசினாங்க அவன். நான் பொசிக்கிட்டு இருப்பேன்.
ஆனால் அவன் கொஞ்சம் தப்பு வச்சவங்க அவன் சீக்கிரமாக போதிக்கிட்டான். அது ரவுண்டில் இல்லை இந்த மேட்ச்லேயே நான் வின்னு. மொத்தம் 3 ரவுண்டு உயிர் பொழைச்சி கடைசியில் ஒரு ஆள் நின்றதுனால நான் வின்னு. போதாடே போதா முன்னாடி பார்த்துருக்கேன். தத்தக்கா டான்ஸ் போடுறான். ஓகே, நமக்கு ரிவார்ட் பற்றி நம்ம பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு மேட்ச் போகிறோம். இந்த மேட்ச்லேயும் நம்ம வின் பண்ணணும், மாஸ் காட்டணும். ரவுண்ட் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஒரே பதட்டமாக இருக்கியா. சில ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டமாக வரும். இதுனாலே கேனன் கிளைம்பா இங்கே இருக்கிறதெல்லாம் சுடுதுங்க. இதில் வர பாலம் நம்ம படிச்சுன்னா என்ன ஆகும் தெரியல, வெடிச்சிருமோ. சரி பார்ப்போம். சரி போகலாம். ஓகே, ஆஹா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஐயோ அடி வாங்க கூடாது நினைச்சேன். அடி வாங்கிட்டு நான் உள்ள வந்துட்டேன். நல்ல வேலை. இருடா இவனுங்க வேற டாக்டர் வரமா பால் இந்த வேகமா வருது. ஓகே, எப்படியாவது ஓடிடா சாமி. சார் நான் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார், என்னை அடிக்காதீங்க. போடா இவன் சுற்றி அடியும். ஆனால் இந்த பக்கம் வந்துட்டான். நமக்கு லக்கு கை கொடுக்குதுங்க. இன்னைக்கு நான் தான் வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்லையும் அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி ஐயோ கொஞ்சம் தூரம் ஐயோ ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் போயிட்டான். சரி விடு, எப்படியே நம்ம செலக்ட் ஆகிட்டோம். என்னடா அட கோமாளிக்கான், நீ ஒன்று இங்கே இருக்கியா? சரி இவன் பார்ப்போம். அவ்வளோதான் முடிஞ்சு. நீ வர வேகத்துக்கெல்லாம் உயிர் படிக்க முடியாது தம்பி. போயிட்டு வாப்பா, ஒரு மேட்ச்சில் வந்தா பார்க்கலாம். ஓகே, இதில் யார் தமிழ் பசங்க யாருமே இல்லை போல. யாரும் தமிழில் பேர் வச்சுட்டுல. சரி, எல்லாம் வெளிநாட்டு பையன்லாம் இருக்காங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். சூப்பர்லே இன்னைக்கு வந்து நம்ம மாஸ் காட்ட போகிறோம். அதே மாதிரி ஸ்டம்பிள் கேஸில் யார் விளையாடுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ராக்கெட் ரவுண்டு ஏங்க சூப்பராக இருந்துச்சு. இது ஆல்ரெடி ஒரு டைம்லாம் நான் சூப்பராக இருந்துச்சு ரவுண்டு. இந்த டைம் வந்து நான் வின் பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த ரவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்டு. கொஞ்சம் எதுவுமே விருப்பப்பட்டு விளாடணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இல்லையா? அதான் ஓகே, இதை வந்து நாம ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்க மஞ்சள் கொடி. ஓகே, வாங்க என் கையில் ராக்கெட் லான்ச்சர் இருக்கு. எவ்வளோ வந்தீங்கன்னா அவ்வளோதான் சுட்டு போச்சுக்கலாம். போடா அப்படிங்க அடிங்க கொஞ்சம். ஓகே போடா. ஓகே மஞ்சள் போயில போடா. என்னோட அட்டாக் பண்ற நீ சாரா அடிங்க கோயா. இன்னும் சாமான்றாங்க. சரி இவன் ப்ளூ கொடி நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு மஞ்சள் கொடி ஏற்றிட வேண்டியதான். யாரா இருக்கா அந்த கொடியை முதல் ஏற்றி விடுவா. கொஞ்சம் இருக்கா. ஆனால் இவங்க இவன் வேற கொடியை காட்டி விட்டானுங்க. சரி என்ன பண்றது? ஐயோ கொஞ்சம் தப்பா அழிச்சிட்டேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து 5 கோடி 6 கோடி பிடிச்சி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. இதை வந்து நம்ம அப்படியே பாதுகாத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, நான் வின் பண்ணிடலாம். அதனால இருடா இந்த ப்ளூ ஏய் பெருந்தொழியா இருக்கு. ஒரு இடத்துல நிக்கிறேன், ஒரு இடத்துல கரெக்டா அடிச்சிருவானுங்க. அதனால ஓடிட்டே இருந்து பங்காளி ஆளுத்தே மணிக்கிறா உமாடா. ஏன்னா என்ன அடிக்கிற இவங்க சும்மா வரக்கூடாதுங்க. சரி அவனுங்க அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அதிகமாக சண்டை வரும். இன்னைக்கு வர அடிக்கிறதில் நீ எங்கே கக்கா போகணும் போடா. அப்படியே கரெக்டாக அடிச்சோம்ல எப்படி? ஓகே இந்த இடம் நம்மளது. என் இடத்துல வந்து இது பண்ணுறான் போடு. எப்படியே அடிக்கிறத கரெக்டாக அடிக்கணும். இன்னும் 30 செகண்ட். அப்படியே நமக்கு 5 பாயிண்ட் 6 பாயிண்டா 6 போயிடுச்சு. ஐயோ ப்ளூ சோக்கா தயவுசெஞ்சு என் இடத்துல பிடிக்கிறதா போயிடாடே. உனக்கு 5 ரூபா சொன்னா கேட்க மாட்டேன். நீ உனக்கு கொல்லாம மாட்டேன் போடா. அப்போடா எப்படி செத்து போயிட்டான். மாப்பிள்ள இந்த இடத்த பிடிச்சிருவா. நமக்கு இன்னும் 14 செகண்ட் தான் இருக்கு. ஆனா 8 பாயிண்ட் பிடிச்சி வச்சிருக்கோம். அதே போதும். யாராவது கொடியா இருக்கான் போடா. அவ்வளவுதான் செத்து போயிட்டான். 9 பாயிண்ட் 5 செகண்ட் 7 செகண்ட் 6 செகண்ட் 5 செகண்ட் 4 செகண்ட் 3 2 1 அதியோ வந்து மஞ்சா பக்கா நின்னுடா. ப்ளூ சோக்காலே போவே போ. அதாவது இப்போ மஞ்சா பக்கா ப்ளூ சோக்கா டீம்மேட்ஸ் கொடுத்ததுனால உங்களெல்லாம் பாட வச்சு பார்த்து அமைதியாக விட்டுட்டேன். ஐயா இப்போ வந்து நான் வந்து எப்படின்னா எனக்காக விளையாட போகிறேன். கோலப்சர் ஸ்குவாட் மாதிரி இவங்க 7 மாதிரி போட்டி எடுத்து போகிறேன். இன்னைக்கு நான் தான் வின் பண்ணணும். மறுபடியும் லேசர் ட்ரேஸா இது பயங்கரமான இதாச்சு. சரி இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு மேட்ச் போன வாட்டி விளாடணும். அதில் வந்து இதுதான் லாஸ்ட்டாக வந்துச்சு. இதே மாதிரி வந்துருக்கு லாஸ்ட்டாக வின் பண்ணிடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏய் வண்டியா கரெக்டாக ஜம்ப் பண்ணுறாங்க. அதற்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட இந்த பைக்கிங் மட்டும் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் செத்து போயிடுவான்னு நினைச்சேன். எவன் சாங் பண்ணுறானே எவனா பொசுங்கிறத நான் பார்க்கணும்டா. டக்குன்னு பொசுங்கடா. என்னடா எவன் பொசுங்க மாட்டேறீங்க? சரியில்லடா நீங்களா போங்கடா. ஜோடி ஜம்ப் பண்றாங்க. மொத்தம் பொசுங்களா. இன்னும் பொசுங்க. டேய் இன்னும் 5 பேர் பொசுங்கடா. போய் 2 பேர் கேலி. இன்னும் இவனு மட்டும் தான் இருக்கானுங்க. இந்த பெண்குயின் ஒன்று இருக்கு. இதை போட்டதில்லை இன்னும் எப்படியாவது. ஏய் பெண்குயின் லோவல் கொடுக்க மாட்டேன். இங்க வந்து ஆட்டமா போட்டுருக்கேன். பெண்குயின் மட்டும் தான் இருக்கு. பெண்குயின் அது செத்து போயிரு பெண்குயின்.
ப்ளீஸ் பொம்பளை குயின் செத்து போயிரு, தயவு செஞ்சு செத்து போயிரு. இது வேற தாவிட்டே இருக்கு, குரங்கு மாதிரி தாவுதுங்க இதுக்கு. இது எப்படியாவது செத்து போயிரு நினைக்கிறேன். செத்துருச்சு. நான் வின்னு, மறுபடியும் வின். 2 மேட்ச் வின் பண்ணிருக்கேன். இப்பதான் கொஞ்சம் நம்மளுக்கு திருப்தியா இருக்கு. ஸோ யாராவது ஸ்டம்பிள் கைஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்படி விளாட்றேன் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ப்ரோ. நல்லா விளையாடுறீங்க ப்ரோ. ஏமாடா விளையாடுறேன், ரொம்ப கேவலமா விளையாடுறா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 3ஆவது மேட்ச் விளையாடலாம். 3ஆவது மேட்ச் வின் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மேட்ச் விளையாடிருக்கோம். 2 மேட்சுமே நம்ம வின். இந்த 3ஆவது மேட்ச்ல நம்ம பட்டையை கட்டணும். வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போடுங்க. வின் பண்றோமோ இல்லையோ போட்ட லைக்காவே இருக்கும். நான் தோத்தாலும் சரி லைக் எடுக்கக்கூடாது. ஓகே ரைட்டா. இப்போ வந்து என்னது அம்புல் ஸ்டம்புலா பாருங்களா, ஏற்கனவே ரொம்ப தடுமாறுவேன். இதுல 4 இடத்துல 4 விதமான குச்சியை வச்சு தட்டி விடுறது பாக்குறீங்களா? சரி உயிரை கையில புடிச்சிட்டு ஓடுறா. சரி ஓடிட்டே இருக்க. 1 அப்பா இனிமே ஜம்ப் இனிமே ஜம்ப் பாருங்களா. ஏங்க அது மேல ஜம்ப் பண்றதுக்கு உயிர் போயிடும் போலியே. எப்படியா ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம் போக போக முடியல. 1 இதுல ஜம்ப் பண்ணி இதுல ஒரு ஜம்ப் பண்ணி மறுபடியும் இருக்கும். ஜம்ப் பண்றான். அவ்வளவுதாங்க, கரெக்டா வந்துட்டாங்க. ஓகே இப்போ இதுல இருந்து 1 போனது எப்படி நோக்க மாட்டான். அவசரப்படாதீங்க. போன எப்படி வந்துட்டேன். 1 போன வாட்டி இதே இடத்துல அடி வாங்கின இடத்துலயே மறுபடியும் அடி வாங்கினேன். ஆல்ரெடி 2 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா டேய் நான் இன்னும் இங்கே இருக்கா. என்னடா நீங்க இங்க பத்தியா பெரிய கேப் இருக்கு. சரி இதை தாண்டா போதும், பெரிய பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓடி அப்புறம் எப்படி தப்பிச்சோம். ஓகே இன்னும் முன்னாடி போறானுங்க. இதுல அடி வாங்க போடுமே. அந்த மொட்டை தலையில தள்ளி விட்டு போயிட்டாங்க. ஐயோ இது ஆசத்துல ஒரு ஜம்ப் பண்ண தரானேன்னு சொல்லி அப்புறம் பார்த்தா கதை பேய் போச்சு. சரி 1 தலாலிங்க ஜம்ப் மறுபடியும் ஜம்ப். ஓடிடலாம் இங்க பாருங்க ஏலியன் ஓடுது. ஏலியன் முடியா. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த 16 பேர்ல கடைசி எப்படியே தப்பி தடுமாறி வந்து உள்ள சேர்ந்துட்டேன். இப்போ வந்து எப்படியாவது 2ஆவது ரவுண்ட் வின் பண்ணிட்டு ஃபைனல் ரவுண்ட் போயிட்டு மறுபடியும் 3ஆவது டைம் வின் பண்ணணும். ஓகே நம்ம மாஸ் காட்டுறோம். இன்னைக்கு நம்ம யாரும் காட்டுறோம். இன்னைக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் நல்லா கொடுங்களா. என்ன கொடுக்குறீங்களா தெரியல. ஏன் ரொம்ப நேரம் சுத்துது. டேய் என்ன ஃப்ரீ ஃபயர்ல லக்கரையோட ரொம்ப சுத்துது பாவீங்களா. டேய் ஸ்லோவாச்சுங்க. என்னது லாஸ்ட் டெம்பிள். ஏங்க எவ்வளவு தூரம் கடையில ஒரு பாறாங்கல் விட்டு வச்சிருக்கானுங்க. இதுல போய் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்றானுங்க. நான் எப்படா வருவேன். இங்கடா இவ்வளவு பெரிய கத்தி இருக்கு. கால போற மாதிரி இருக்கா கத்தி எல்லாம். இருங்கடா எப்படியாவது அந்த போயிடணும். கடவுளே ஜம்ப் பண்ண அழுத்தத்துக்கு பதிலா அப்படியே மூவ் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் செத்து போயிட்டேன். கீழே தள்ளி விட்டுருச்சே. சரி இந்த ரவுண்டு எப்படியாவது வின் பண்ணிடணும். ஐயோ ஆல்ரெடி பாதி பேர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு 4 பேர் இருக்கோம். எல்லாம் அங்கெல்லாம் போறாங்க. எப்படியாவது வின் பண்ணிடணும். இங்க பாருங்க ஒரு அம்பு மாட்டிக்கிட்டோம். சரி நம்ம அப்படியே போவோம். அம்பு இல்லை ஈட்டி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஜம்ப் தமிழ்கார பின்னாடி என்னடா ஒரு பிளேயர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் போயிட்டு இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஆட்டக்காரக்காக வரணும். நீ எது வந்தாலும் இப்போ மசிய மாட்டேன்டியா. ஜம்ப் தூக்கி அடிச்சாங்க. அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சீங்க. இதெல்லாம் லக்குங்க, பயங்கர லக்கு. பாவீங்களா அவ்வளவு தூரம் போன மறுபடியும் தள்ளி விட்டீங்களா. எப்படியாவது போயிடும். ஐயோ இவனுங்க வேற ரொம்ப படுத்துறானுங்களே. சரி எப்படியாவது போயிடும் அந்த பக்கம். ஆல்ரெடி போயிட்டானுங்க. ஓகே 2ஆவது ரவுண்டு தானா. ஓகே அப்படி 8 பேர் இன்னும் 2 பேர் எனக்கு இன்னும் 2 பேர் போயிட்டானுங்களே. முடிஞ்சு போச்சு. இந்த ரவுண்டு நான் தோத்துட்டேங்க. இந்த மேட்ச் வின் பண்ணிடலாம் நினைச்சா. ஆனால் இப்படி ஆச்சு. சரி விடுங்க, இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்கன்னு பார்ப்போம். சரி இங்க ஏதோ தீம் பார்க் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்லைட் அந்த பேரு. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யார் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஏலியன் மண்டியெல்லாம் கூட இருக்காங்க. சமையல்காரங்க பின்னாடி வந்து அவங்க கூட இருக்காங்க. ஆனால் நல்லா ஓடி அதுக்குள்ள போயிருவோம் போல. நம்ம ஏலியனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஏலியன் பைப்புல பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. உள்ள போனாலே இல்லையே போலாம். ஐயோ டேய் இங்க படுத்துட்டு போனா பாவி தர்மட்டி வாங்குறாங்க. இதுக்கு நாமளே மேல போலையே. சமையல்காரனா இங்கதான் இருக்கா. இந்த ஏழு பையன் இங்கதான் இருக்கா. சமையல்காரன் போயிட்டாங்க. ஐயோ சமையல்காரன் தப்பிச்சோம்டா. பாருங்களா இங்க வர 2 பேர் இன்னும் ஓடிட்டே இருக்காங்க. ஓடு இவங்களை பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா கஷ்டப்படுறதானே தெரியல. இவ்வளவு கஷ்டப்படுறானே தெரியல. நம்ம அடுத்தவங்களை பார்க்கலாம். வாட்டர் ஸ்லைட்ல இப்படி போயிட்டு இருக்கோம். அப்பா சரி இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா பிச்சை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம்.
பாத்திரம் வெளியே போயிட்டோம். இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க. இவன் சம்பளம் இருக்குங்க. ஆஹா, எவன் வின் பண்ணிட்டான் அதுக்குள்ள. சரி யாருன்னு பார்ப்போம். யாராவது சைனாக்காரி வின் பண்ணிட்டா. சரி போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.